விழி 10. இருவரும் வீடு வந்து சேரும் போது நேரம் நள்ளிரவு 3 மணி ஆகிவிட்டது. காரை அதற்குரிய இடத்தில் நிறுத்திய தன்வி திரும்பி ஆதர்ஷனை பார்க்க அவன் இன்னும் கண்களை மூடியபடி சீட்டில் சாய்ந்திருந்தான். சார், வீடு வந்தாச்சு என்று அவள் மெல்லிய குரலில் சொல்ல அவனிடம் எந்த அசைவும் இல்லை. மீண்டும் சார், வீட்டுக்கு வந்தாச்சு என்று அவள் சற்று சத்தமாக சொல்ல மெல்ல கண்களை திறந்து அவள் முகத்தை பார்த்தவன் என்ன என்பது போல் புருவம் உயர்த்தி அவளை பார்க்க வீட்டுக்கு வந்துட்டோம் சார் என்றால் மறுபடியும் என்றவன் வீட்டை ஒருமுறை பார்த்துவிட்டு கதவை திறந்து கீழே இறங்கினான். அவன் பின்னே காரில் இருந்து இறங்கிய தன்வி அவன் உடைமைகளை எடுக்க காரின் பின்பக்க கதவை திறந்தாள். அவளை புரியாமல் பார்த்த ஆதர்ஷ், ஏய், நீயே இதையெல்லாம் எடுக்கிற? தோட்டக்கார அண்ணாவை கூப்பிடு என்றான். இந்த டைம்ல தோட்டக்கார அண்ணா தூங்கி இருப்பாரு சார், அதான் என்றான். அதுக்காக நீயே இதெல்லாம் எடுக்கணும் என்றான் தோள்களை குலுக்கி. இதுல என்ன சார் இருக்கு? அவரை போல நானும் இங்க வேலை செய்யற ஆள் தானே என்றவள் அவன் பெட்டியை எடுக்க கையை வைக்க அவள் கையை இறுக்கி பிடித்துக் கொண்டு அவள் விழிகளை கூர்ந்து பார்த்த ஆதர்ஷ், இப்போ நீ என்ன சொன்ன? திரும்ப சொல்லு என்று அடிக்குரலில் சீறியபடி கேட்டான். நானும் இங்க வேலை செய்யற ஆள்னு சொன்னேன் சார் என்றால் அவன் முகத்தை பார்த்தபடி. நீ என்ன சொல்றேன்னு புரிஞ்சுதான் அந்த வார்த்தையை சொல்றியா என்றவனுக்கு கோபத்தில் கண்கள் சிவந்து உடல் இறுகியது. இதுல புரிய என்ன சார் இருக்கு? அதுதானே உண்மை. நான் இங்க வேலை செய்யறேன் தானே என்றதுதான். ஏய் என்று அவளை அடிக்க கையை ஓங்கிய ஆதர்ஷ் அடுத்த நொடி ஷிட் என்று காரின் மீது வேகமாக தன் கையை குத்தி தன் கோபத்தை தனித்தவன். நீ ஒன்னும் லக்கேஜ் எடுக்க தேவையில்லை, காலையில நானே எடுத்துக்கிறேன் என்றவன் விறுவிறுவென்று வீட்டிற்குள் சென்றுவிட தன்பி காரை பூட்டி சாவியை அந்த இடத்தில் வைத்தவள் அமைதியாக அங்கிருந்து சென்று விட்டாள். ஆதர்ஷ் நேராக தாத்தாவின் அறைக்கு செல்ல அவர் மாத்திரையின் உதவியில் நல்ல உறக்கத்தில் இருந்தார். அந்த நேரத்தில் அவரை தொந்தரவு செய்ய விரும்பாமல் ஆதர்ஷ் அமைதியாக தன் அறைக்கு சென்று விட்டான். வெகு தூரம் பயணம் செய்த களைப்பு ஆதர்ஷனை ஆழ்ந்த உறக்கத்திற்கு ஆழ்த்தியிருந்தது. காலை 10 மணி வரை நன்றாக தூங்கி எழுந்தவன் தன் காலை கடன்களை முடித்துவிட்டு தன் அலைபேசியை எடுத்து பார்க்க அதில் ஏகப்பட்ட தவறிய அழைப்புகளும் குறுஞ்செய்திகளும் குவிந்து கிடந்தது. அதை பார்த்தவன் இதில் ஓரிடத்தில் கீரல் போ சிறு புன்னகை. ஒரு குறுஞ்செய்தியை திறந்து பார்க்க, ஹவுஸ் மை பேபி ஏஞ்சல் என்று ஆலன் அனுப்பியிருந்த செய்தியை பார்த்தவனுக்கு நேற்று வாடிய மலராக பார்த்த தன்வியின் முகம் கண் முன் தோன்ற, அவ நல்லா இல்ல ஆலன், சுத்தமாவ நல்லா இல்ல என்று வாய் விட்டு புலம்பியவன். நீ 2 நாள் இங்க வரப்போறதான, அப்ப நீயே பாத்துக்கோ என்று பதில் அனுப்பியவன் மற்ற அனைத்து குறுஞ்செய்திகளையும் திறந்து படித்தான். அத்தனையும் தன்வி பற்றியே இருந்தது. விரக்தியாக இழுத்து ஒரு பெருமூச்சு விட்டவன் உடனே அந்த எண்ணுக்கு அழைத்து சில நிமிடங்கள் பேசியவன். இவளை எப்படி வலிக்கு கொண்டு வருதுன்னு ஒண்ணுமே புரியலையே. அவளை பார்க்கும்போது மனசுக்குள்ள என்னவோ பண்ணுது. அவ கண்ணு 2ம் வலியோட என்ன பார்க்கும்போது எனக்குள்ள ஒரு மாதிரி தவிப்பா இருக்கு. எங்க என் கண்ட்ரோல மீறி பாஞ்சு போயே அவ கண்ணை தொடச்சு இருக்க கட்டி பெண்ணோன்னு பயமா இருக்கு. இதுல எப்படி நான் போய் அவகிட்ட இந்த கல்யாணம், டிராவல் எக்ஸெட்ரா எக்ஸெட்ரா இத பத்தி எல்லாம் பேசுறது? எனக்கு ஒன்னும் புரியல என்று சொல்ல அந்த பக்கத்தில் பெரும் அமைதி. ஹே, ஆர் யூ ஓகே என்ற ஆதர்ஷன் கேள்விக்கு அந்த பக்கம் என்று மட்டும் பதில் வர ஒரு நிமிடம் பேச்சை நிறுத்தியவன், யூ டோன்ட் வரி, நான் எல்லாத்தையும் பாத்துக்கிறேன். முடிஞ்சு வர சீக்கிரம் அவளையும் தாத்தாவையும் கூட்டிட்டு அங்க வந்துடுவேன். அங்க வந்துட்டா போதும், எல்லாத்தையும் ஈஸியா சமாளிக்க முடியும். நான் அடுத்து என்ன பண்றதுன்னு யோசிச்சுட்டு உனக்கு கால் பண்றேன் என்று வார்த்தையால் சொன்னவனுக்கு அதை எப்படி செய்து முடிப்பது என்று நினைக்கவே மலைப்பாக இருந்தது. தொழிலோடு சேர்த்து கால் வைத்த அனைத்து துறைகளிலும் வெற்றி மட்டுமே பெற்றவன் தனக்கு இணைதானே என்று இன்று வரை நினைத்தவனுக்கு தன்வியை எப்படி சமாளிப்பது என்று யோசித்தவனுக்கு சுத்தமாக ஒரு வழியும் தெரியவில்லை. பின்ன 3 மாதம் பேசாமல் அவளை பார்க்காமல் அவளுக்கு ஆதர்ஷன் கொடுத்த மொத்த வழியையும் ஒரே வார்த்தையில் அவனுக்கு திருப்பி கொடுத்து விட்டாளே பெண்ணவள். அவளை சமாளிப்பது கொஞ்சமல்ல, ரொம்பவே கஷ்டம் என்று நன்கு புரிந்தது அவனுக்கு. கூடவே அவனின் விலகல் எந்த அளவுக்கு அவள் மனதை காயப்படுத்தியிருந்தால் அவள் அந்த அளவுக்கு உடைந்து போயிருப்பாள் என்பதையும் அவன் நன்கு உணர்ந்திருந்தான். முதலில் அவள் மனக்காயங்களை ஆற்ற வேண்டும், பின்புதான் அனைத்தையும் அவளிடம் சொல்ல முடியும் என்று முடிவு செய்தவன் கீழே இறங்கி வந்தான். வாங்க தம்பி
டிஃபன் ரெடியா இருக்கு, எடுத்து வைக்கட்டுமா என்று கேட்ட வேலைக்கார பெண் கமலாவை பார்த்து எடுத்து வைங்க என்று டைனிங் டேபிளில் அமர்ந்தவன் எங்க தாத்தாவை காணோம் என்றான். ஐயா வீட்ல இல்ல தம்பி, விடிய காலையில ஊட்டியில இருந்து போன் வந்தது, எஸ்டேட்ல ஏதோ பிரச்சனையா, அதான் ஐயா காலையிலேயே கிளம்பி போயிட்டாரு. நீங்க நல்லா தூங்கிட்டு இருந்தீங்க, எழுந்ததும் விஷயத்த சொல்ல சொன்னாரு. 2-3 நாள்ல வந்துருவேன்னு சொன்னார் தம்பி என்றவர் தட்டில் உணவை எடுத்து வைத்தார். என்றபடி தட்டில் கை வைத்தவன் தன்பி எங்க ரூம்ல இருக்காளா என்று கேட்க கமலாவிடம் பதில் இல்லை. உங்ககிட்ட தான் கேக்குறேன், தன்வி ரூம்ல இருக்காளா என்று நிமிர்ந்து அவர் முகத்தை பார்த்து கேட்க கமலா கையை பிசைந்தபடி நின்றார். என்னாச்சு உங்களுக்கு? நான் கேட்டுட்டே இருக்கேன், நீங்க வாயை திறக்காம அப்படி நிக்கிறீங்க. தன்பி எங்க என்றான் அதட்டலாக. அது தன்பி பாப்பா இப்ப இங்க தங்குறது இல்ல. நீங்க ஊருக்கு போன கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் பழைய மாதிரி அவுட் ஹவுஸ்க்கே போயிடுச்சு தம்பி. ஐயா கூட எவ்வளவோ சொல்லி பார்த்தாரு, ஆனா தன்பி பாப்பா அங்க இருக்கிறது தான் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லி அழுது அடம் பிடிச்சு அங்க போயிடுச்சு தம்பி. முன்ன மாதிரியே காலையில சீக்கிரம் வந்து ஐயாவுக்கு தேவையான எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு ஆபீஸ் போயிடும். நைட்டு திருப்பி வந்ததும் ஐயாவுக்கு மருந்து மாத்திரை கொடுத்து தூங்க வச்சுட்டு அவுட் ஹவுஸ் போயிடுது தம்பி. இப்பெல்லாம் என்ன கூட துணைக்கு இருக்க வேண்டாம்னு சொல்லிடுச்சு என்று சொல்ல அவர் சொன்னதை கேட்ட ஆதர்ஷின் கை நரம்புகள் கோபத்தில் இறுகியது. அவ்வளவு சொல்லியும் மறுபடியும் அங்க போயிருக்கானா? அவளுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் என்றபடி சாப்பிடாமல் தட்டிலேயே கையை கழுவி விட்டு எழுந்தவன் இப்ப எங்க அவ? ஆபீஸ் போயிருக்காளா இல்ல இங்க இருக்காளா என்றவன் குரலில் அப்படி ஒரு கோபம். இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தம்பி, வீட்டுலதான் இருக்கும். காலையில வந்து உங்களுக்கு டிஃபன் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு தான் போச்சு என்று கமலா சொல்லி முடிக்கும் முன் அவுட் ஹவுஸ் நோக்கி வேகமாக நடக்க தொடங்கினான் ஆதர்ஷ். அங்கு தன் தாய் தந்தை புகைப்படத்தினை கலங்கிய விழிகளுடன் ஆழ்ந்து பார்த்தபடி நின்றிருந்த தன்வி கதவு திறக்கும் ஓசை கேட்டு திரும்பி பார்க்க அங்கு சீனம் கொதிக்க நின்றிருந்தான் ஆதர்ஷ். யாரு கேட்டு நீ இங்க வந்த? உன்னை வீட்டுல தானே இருக்க சொன்ன. நான் அவ்வளவு சொல்லியும் நீ மறுபடியும் இங்க வந்து உட்கார்ந்துருக்கேனா? அதுக்கு என்னடி அர்த்தம் என்று கத்தியவன். ஓ, ஒருவேளை அமெரிக்கா போனவன் அப்படியே ஒரேடியா போயிடுவான், இவன் பேச்ச நாம எதுக்கு மதிக்கணும்னு நினைச்சிட்டியோ என்றவன் வார்த்தையில் உள்ளம் பதறியவள். காலங்காத்தால இப்படி தப்பு தப்பா பேசாதீங்க பாஸ் என்று சொல்ல வந்தவன் நிறுத்தி பேசாதீங்க சார் என்று முடிக்க அதில் இன்னும் எரியும் கொள்ளியில் எண்ணெய் வார்த்தது போல் ஆகிவிட, நான் அப்படிதாண்டி பேசுவேன், ஏன்னா அதுதான் நிஜம். நீ அப்படி நினைச்சுதான் இங்கே வந்திருக்க. இந்த வயசான மனுஷனை உன்னை நம்பி விட்டுட்டு போனதுக்கு நல்ல மரியாதை செஞ்சுட்டடி நீ என்று அவளை வார்த்தையால் சுட்டவன். அதான் இங்க வந்துட்டல்ல, அப்புறம் என்ன வெண்ணைக்கு மார்னிங் எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் செஞ்சு வச்சிருக்க? என்ன நீ இல்லாம என்னால ஒன்னும் பண்ண முடியாதுன்னு சொல்லாம சொல்றியா? இல்ல நீ எனக்கு தப்பே பண்ணாலும் நான் எல்லாத்தையும் சரியா செய்வேன்னு உன்னை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்றியா? சொல்லு, எதை ப்ரூவ் பண்ண ட்ரை பண்ற நீ? அப்ப நீ நல்லவ, நான் கெட்டவன், அப்படித்தானே என்று அவன் வாய்க்கு வந்ததையெல்லாம் சொல்ல கண்களை இறுக்கி மூடித்திருந்த தன்வி, உங்க ரிவர்ஸ் சைக்காலஜி இனிமே என்கிட்ட ஒர்க் அவுட் ஆகாது சார். எனக்கு நல்லா புரியுது நீங்க எதுக்காக இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு. இப்படி பேசினா நான் உடனே அப்படி ஒண்ணும் இல்ல, நான் அங்கேயே திரும்பி வந்துடுறேன்னு சொல்லுவேன், அப்படித்தானே நீங்க நினைக்கிறீங்க. பட் நோ சார், நீங்க உங்க இடத்துல இருங்க, என்ன என்னோட லிமிட்ல விட்டுருங்க என்றான் அமைதியாக, அதே சமயம் உறுதியாக. அவளின் பேச்சில் ஒரு நிமிடம் மிரண்டு நின்ற ஆதர்ஷ் அவளை நெருங்கி வந்து அவள் தோளை தொட்டு உலுக்கி, நீ வருவடி, நான் உன்னை அங்க வர வைப்பேன், இட்ஸ் அ சேலஞ்ச் என்றவன் அங்கிருந்து வெளியேற தன்வி கண்களை மூடி ஆழ்ந்த மூச்செடுத்தவள் தன் வண்டி சாவியை எடுத்துக்கொண்டு கிளம்பினாள். வண்டியை எடுத்துக்கொண்டு அவள் வீட்டின் முன்புறம் வர அங்கே கைகளை கட்டிக்கொண்டு அவளையே பார்த்தபடி நின்றிருந்தான் ஆதர்ஷ். சண்டே லீவ் நாளதுமா மேடம் எங்க போறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா என்று நக்கலாக கேட்க அவனை நிமிர்ந்து பார்த்த தன்வி, அதான் நீங்களே சொல்லிட்டீங்களே சார், இன்னைக்கு லீவு நாள்னு. சோ நான் இப்போ உங்க ஸ்டாஃப் இல்ல, சோ உங்களுக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல என்றவள் வண்டியை கிளப்பிக் கொண்டு சென்றுவிட போகும் அவளை முதுகை துளைக்கும் பார்வை பார்த்தவனின் சினத்தின் உஷ்ணத்தை தன்வியால் நன்கு உணர முடிந்தது. ஆனால் அதற்காக அவள் கவலைப்படவில்லை. வேகமாக அங்கிருந்து சென்று விட்டாள். அவள் சென்ற கொஞ்ச நேரத்தில் ஆதர்ஷனும் வெளியே கிளம்பிவிட்டான். அவன் நல்ல நேரத்திற்கு தாத்தா ஓரில் இல்லாதது அவனுக்கு வசதியாகி போனது. தாத்தா இல்லாத இன்று 2-3 நாளில் அவன் செய்ய வேண்டிய அனைத்து வேலைகளையும் அவன் முடித்தாக வேண்டும். அப்போதுதான் அவனால் தன்வியின் விஷயத்தில் முழுதாக தன் கவனத்தை செலுத்த முடியும். அதனால் முடிந்தவரை அவன் திட்டத்தை சீக்கிரம் செயல்படுத்த தொடங்கியிருந்தான்.
காலையில் வெளியே சென்ற தன்வி மாலை 7 மணிக்கு தான் வீட்டுக்கு திரும்பி வந்தவள் நேராக வீட்டிற்கு சென்று ஆதர்ஷ் மதிய உணவை சாப்பிட்டானா என்று கமலாவை கேட்க, அவரோ மதியம் மட்டுமில்லை காலையில் கூட தம்பி ஒன்னும் சாப்பிடவே இல்ல. நானும் 2-3 தடவை கூப்பிட்டு பார்த்தேன். நீ வந்துட்டியான்னு கேட்டாரு. இல்லைன்னு சொன்னவும் எனக்கு பசிக்கல, சாப்பாடு வேணான்னு சொல்லிட்டாரு என்று சோகமாக சொல்ல, தன்விக்கு அவன் என்ன நினைக்கிறான் என்று புரிந்துவிட்டது. அழுத்தமாக கண்களை மூடித்திருந்தவள், நான் பாத்துக்கிறேன், நீங்க கிளம்புங்க என்றவள் அவனுக்கு பிடித்த உணவுகளை சமைத்து முடித்து அதையெல்லாம் எடுத்துக்கொண்டு நேராக ஆதர்ஷ் அறைக்கு சென்று கதவை தட்டினாள். கதவு தட்டும் ஓசை கேட்டு கமின் என்று உள்ளிருந்து குரல் மட்டும் வர கதவை திறந்து கொண்டு உள்ளே சென்றாள் தன்வி. தன் எதிரில் நின்றவளை தன் கூர்மையான பார்வையால் அளந்து கொண்டிருந்தான் அவன். வாட் டு யூ வாண்ட் என்றான் அதட்டலாக. உணவை தூக்கி காட்டி சாப்பாடு என்றாள் அவளும் நக்கல் குரலில். நோ நீட், எனக்கு பசிக்கல, நீ போகலாம் என்றவன் முன் உணவு பாத்திரங்களை வைத்தவள் அங்கிருந்து ஒரு சேரை இழுத்து போட்டு உட்கார்ந்து அவனை நிமிர்ந்து பார்த்தவள். எனக்கு பசிக்குது, நானும் மார்னிங்ல இருந்து எதுவும் சாப்பிடாம தான் இருக்கேன். சோ பிளீஸ் வந்து உட்காருங்க, எனக்கு பசி காதடைக்குது என்றவளை விசித்திரமாக பார்த்தான் அவன். உனக்கு பசிச்சா நீ சாப்பிடு, என்னையே டிஸ்டர்ப் பண்ற. முதல்ல இந்த என்று ஆள்காட்டி விரலை நீட்டி உணவு பாத்திரங்களை காட்டி இது எல்லாத்தையும் எடுத்துட்டு இங்கிருந்து கிளம்பு என்றவன் அங்கிருந்து நகர பார்க்க அவன் கையை எட்டி பிடித்த தன்வி, என்னால தனியா சாப்பிட முடியாது, நீங்களும் வந்தா சேர்ந்து சாப்பிடலாம், அதர்வைஸ் என்றவன் எழப்போக அவள் கையை பிடித்து நிறுத்தியவன், 2 பிளேட்லயும் ஃபுட் எடுத்து வை என்றான். அவள் முகம் பார்க்காமல். அதை கேட்டு தன்வியின் இதழ்கள் லேசாக வளைய அதை ஓர கண்ணால் பார்த்தவன் இதழ்களும் கண்ணுக்கு தெரியாமல் புன்னகைத்துக் கொண்டது. உணவை தனக்கு கொஞ்சமாவது வைத்துக் கொண்டு மீதி இருந்த அனைத்தையும் அவனுக்கு பரிமாறினாள் அவள். அதை கூட கவனிக்காமல் உண்பதிலேயே குறியாக இருந்தவன் அவள் கை சமையலில் தன்னை மறந்து வழக்கத்திற்கு மாறாக அதிகமாக சாப்பிட்டுக் கொண்டிருந்தான். இவ்ளோ பசிய வச்சுக்கிட்டு எதுக்கு இந்த வீம்பு என்று மனதிற்குள் புலம்பியபடியே மீதி உணவையும் அவனுக்கு எடுத்து வைத்தாள். அப்போதுதான் அவள் உண்ணாமல் இருப்பதை பார்த்தவன், ஏய் நீ சாப்பிடல என்று கேட்க, எனக்கு அவ்வளவு ஒன்னும் பசி இல்ல, நீங்க சாப்பிடுங்க என்றவளை முறைத்தவன். இப்பதானே காலையில இருந்து சாப்பிடல, பசி காதடிக்குதுன்னு சொன்ன, அப்ப போய் சொன்னியா என்று சீரியவனை பார்த்து பயத்தில் அவள் இமைகள் வேகமாக துடிக்க அதை பார்த்து சலிப்பாக கண்களை மூடித்திருந்தவன், ஏய் பொம்முக்குட்டி, இப்ப எதுக்கு இப்படி பயந்தேன்னு பாக்குறேன், சாப்பிட்டியான்னு தானே கேட்டேன், அதுக்கே இப்படி முடிச்சு பாக்குற என்றான் கனிந்த குரலில். அந்த குரலில் லேசாக பயம் தெளிந்தவள், எனக்கு கீழே சாப்பாடு இருக்கு சார், நான் கீழே போய் சாப்பிட்டுக்குவேன் என்றவளையும் அவள் சாப்பிடாமல் வைத்திருந்த தட்டையும் மாறி மாறி பார்த்தவன். அப்போ உனக்கு இப்ப பசிக்கல, கீழே போய் சாப்பிட்டுக்குவதானே என்று அழுத்தமாக கேட்க அவள் வேகமாக ஆம் என்று தலையை ஆட்டினாள். அவள் அப்படி சொன்னதும் உடனே அவள் தட்டில் இருந்த மொத்த உணவையும் எடுத்து தன் தட்டில் கொட்டி கொண்டவன், நீ மொத்தமா கீழே போய் சாப்பிட்டுக்கோ என்று சொல்ல, தன்விக்கு அதுவரை இருந்த இறுக்கம் மறைந்து சிரிப்பு வந்துவிட கலகலவென்று கண்குட்டி சிரித்தவளின் சிரிப்பை பார்த்தவன் கண்கள் முதன் முறையாக அவள் சிரிப்பை தாண்டி ஒரே ஒரு நொடி அவளை ரசித்து பார்த்து அவன் என்ன போகும் திசையை உணர்ந்து தலையை செலுப்பி அந்த நினைவை ஒதுக்கியவன். எனக்கு போதும், போய் நீ சாப்பிடு என்று சொல்ல அவளும் பாத்திரங்களை எடுத்துக்கொண்டு கிளம்பும் நேரம், ஏய் பொம்முக்குட்டி 1 மினிட் என்றவனை அவள் திரும்பி என்ன என்பது போல் பார்க்க, இந்தா என்றவன் கைகளில் அவளுக்கு பிடித்தமான சாக்லேட்கள் இருந்தது. அதை பார்த்தவள் முகத்தில் அதுவரை இருந்த சிரிப்பு எங்கோ தொலைந்துவிட கலங்கிய விழிகளுடன், எனக்கு வேண்டாம் சார் என்றால் அடைக்கும் குரலில். புருவம் சுருக்கி அவளை பார்த்தவன், ஏ வேணா, இது உனக்கு ரொம்ப பிடிச்ச சாக்லேட் தானே என்று கேட்க அவனை பார்க்காமல் தலையை தாழ்த்தி கொண்டவள், முன்ன பிடிச்சது சார், இப்ப பிடிக்கல என்றாள் அமைதியாக. ஏ என்றான் அவன் அவளை ஆராய்ச்சி பார்வை பார்த்தபடி. சாக்லேட் மட்டும் இல்ல சார், நான் ஸ்வீட் சாப்பிடுறதையே விட்டுட்டேன், வாங்கி தர ஆள் இருந்தப்ப பிடிச்சது, இப்ப யாரும் இல்லைங்கிற உண்மை புரிஞ்சதும் பிடிக்கல சார் என்றவள் அதற்கு பின் ஒரு நிமிடம் கூட அங்கு நிற்கவில்லை. அவள் நாவுக்கு மட்டும் அல்ல, அவள் வாழ்விலும் இனிப்புக்கும் தனக்கும் இடம் இல்லை என்பதை சொல்லாமல் சொல்லி சென்றிருந்தாள் பெண்ணவள். விழி 11. தன்வி சொல்லி சென்றுவிட்ட வார்த்தையை கேட்டு திகைத்து நின்றவனுக்கு அவளிடம் ஏற்பட்டிருக்கும் இந்த மாற்றங்கள் யாவும் அவன் ஒதுக்கத்தின் விளைவு என்று தெளிவாக புரிந்தது.
அதே சமயம் அவனின் சிறு ஒதுக்கம் அவளை ஒரேயடியாக மாற்றியுள்ளதா என்ற எண்ணமும் எழாமல் இல்லை. எப்போதும் சிரித்துக் கொண்டே இருப்பவளின் இதழ்கள் இன்று சிரிப்பை உதிர்த்து உலர்ந்து இருந்தது. சாக்லேட்டை பார்த்ததும் கண்கள் பளபளக்க குழந்தை போல் துள்ளி குதிக்கும் தன்வி இன்று ஒரேயடியாக துளைந்து போயிருந்தாள். மீண்டும் அந்த குழந்தை குமரியின் குறும்பு புன்னகையை பார்க்க அவன் மனம் வெகுவாக ஏங்கியது. தன்வி சென்றதும் தலையை பிடித்துக் கொண்டு திரும்பியவனின் பிம்பம் அங்கிருந்த கண்ணாடியில் விழ அதன் முன் வந்து நின்றவன், ஓ மை காட் ஆதர்ஷ், என்ன பண்ணி வச்சிருக்கிற நீ? அவன் மனசு உடைஞ்சு போயிருக்கா? எல்லாம் ஒன்னால. நீ செஞ்சது பெரிய தப்பு. அட்லீஸ்ட் ஒரு முறையாவது அவகிட்ட பேசி இருக்கணும். உன்னோட ஒதுக்கம் அவளை முழுசா உடைச்சிருச்சு. அவ இப்ப உன்னோட பழைய குட்டி பாப்பா தன்வி இல்ல, மொத்தமா மாறி நிக்கிறா. அவன் மனசுல என்ன நினைக்கிறான்னு புரிஞ்சுக்கவே முடியல. அடுத்து என்ன பண்ண போறான்னு நினைக்கவே பயமா இருக்கு என்றவன் ஆ என முடியை பிடித்துக் கொண்டு கத்தியவன், இப்ப என்ன பண்ணி இவள சரி பண்ண போற என்று கண்ணாடியை பார்த்து கொண்டு புலம்பியவனுக்கு அவளை பற்றி நினைக்கும் போது நெஞ்சமெல்லாம் வலித்தது. அடுத்த நாள் காலை சீக்கிரமே கிளம்பி கீழே வந்தவன் பார்வையில் அங்க உணவு மேஜையில் காலை உணவுகளை எடுத்து வைத்துக் கொண்டிருந்த தன்வி விழுந்தாள். எப்போதும் வெள்ளிக்கிழமைகளில் மட்டும் புடவை கட்டியவள் ஏனோ இன்று புடவை கட்டியிருந்தாள். அந்த மெரூன் வண்ண சில்க் காட்டன் புடவை அவள் உடல் வளைவுகளை அழகாக பொருந்தியிருக்க நீளமான முடியை அழகாய் வாரி மேலை மட்டும் கிளிப் போட்டு அடக்கி வைத்து மீதி முடியை தோளில் தவள விட்டிருந்தாள். வழக்கம் போல் முகத்தில் எந்த ஒரு பெரிய ஒப்பனையும் இல்லை. வழக்கமாக போடும் காம்பாக்ட் பவுடர் மட்டும் போட்டு நடு நெற்றியில் சிறிதாக சிவப்பு போட்டு வைத்திருந்தாள். உதட்டில் பிங்க் வண்ணத்தில் லிப் பாம், அவ்வளவுதான் அவளின் ஒப்பனை. அதிலேயே அழகாய் ஜொலித்தாள் பெண்ணவள். மெதுவாக படிகளில் இறங்கி வந்தவன் காலடி ஓசையில் அவன் வருவதை உணர்ந்து கொண்டவள் உணவை எடுத்து தட்டில் பரிமாற அவன் சேரில் உட்கார்ந்து அவள் முகத்தை ஒரு நிமிடம் ஆழ்ந்து பார்த்தவனுக்கு அவள் இதழ்கள் புன்னகை இல்லாமல் வெறுமையாக இருப்பதை பார்த்து லேசாக வலித்தது. என்ன அதிசயமா இருக்கு? புடவையெல்லாம் கட்டி மேக்கப் எல்லாம் போட்டிருக்க. எப்பவும் ஃப்ரைடே தானே புடவை கட்டுவ என்றவன் ஒரு கணம் நிறுத்தி, எனக்கு எதுவும் இம்பார்ட்டன்ட் டேவா என்று கேட்க தன்வி அவனுக்கு குடிக்க டம்ளரில் தண்ணீர் ஊற்றியபடி, ஆமா சார், இன்னைக்கு ஆபீஸ்க்கு இன்வெஸ்டர்ஸ் சில பேர் வராங்க. உங்களுக்கு எல்லா டீடைல்ஸும் மெயில் பண்ணியிருந்தேனே சார் என்று அவள் சொல்ல ஒரு நிமிடம் யோசித்த ஆதர்ஷ், பார்த்தேன், அது இன்னைக்கு தானா என்றான். என்கிட்ட நீங்க போய் சொல்ல எந்த அவசியமும் இல்லை சார். நீங்க மெயில் பார்க்கல தானே? என்கிட்ட இருந்து வந்ததால நீங்க அதை ஓபன் கூட பண்ணிருக்க மாட்டீங்க. எனக்கு புரியுது சார். அதுக்காக ஆஃப்டர் ஆல் உங்ககிட்ட வேலை பார்க்கற என்கிட்ட போய் சொல்ல வேண்டிய தேவையில்லை சார் என்றவளை அவன் நிமிர்ந்து பார்க்க அவள் கண்ணில் அத்தனை வெறுமை. அப்படி இல்ல தன்வி, நான் கொஞ்சம் பிஸி அதான் என்று ஆரம்பிக்கும் போதே அவனை தடுத்தவன், சோகி சார், இன்னைக்கு நடக்க போது ஜஸ்ட் ஒரு ஃபார்மாலிட்டி தான். ஆல்ரெடி தாத்தா எல்லாம் பேசிட்டாரு. அவங்க ஜஸ்ட் உங்களை ஃபார்மலா மீட் பண்ண நினைக்கிறாங்க, அவ்வளவுதான். சோ நீங்க எதுவும் ப்ரிப்பேர் பண்ண வேண்டிய தேவையில்லை என்றவள் வார்த்தைகளில் ஜீவனே இல்லை. அவள் முகத்தையே இமைக்காமல் அழுத்தமாக பார்த்தவன், ப்ளீஸ் தன்வி, டோன்ட் டூ திஸ் டு மீ. நீ இப்படி யாரோ மாதிரி என்கிட்ட பிஹேவ் பண்றது எனக்கு ஒரு மாதிரி இருக்குடி என்றவன் குரல் கமர அவள் கையின் மீது தன் கையை வைத்து அழுத்தியபடி அவள் கண்களை ஆழ்ந்து பார்த்தான். ஆனால் அவனிடமோ எந்தவித அசைவும் இல்லை. மெதுவாக அவன் கையில் இருந்து தன் கையை உருவி எடுத்தவள், இப்படி இருக்கிறது தான் நல்லதுன்னு எனக்கு தோணுது சார். கடந்த சில நாட்கள்ல சில விஷயங்கள் எனக்கு பழகின மாதிரி இதெல்லாம் இன்னும் கொஞ்ச நாள்ல உங்களுக்கும் பழகிடும். நீங்களா இருங்க, என்ன நானா இருக்க விடுங்க என்றவள் அங்கிருந்து கிளம்பி தான் இருக்கும் அவுட் ஹவுஸுக்கு வந்தவள் வேகமாக கதவை மூடிவிட்டு அதிலேயே சாய்ந்து நின்று கண்களை இறுக்கி மூடிக்கொண்டவளுக்கு நெஞ்சம் விம்பியது. ஏன் இப்படி பண்ணுனீங்க பாஸ்? ஏன் இப்படி பண்ணீங்க? லைஃப்ல முறை எனக்கு யாருமே இல்ல, நான் ஒரு அனாதைன்னு உணர வச்சிட்டீங்க பாஸ். அன்னைக்கு எனக்கு எவ்வளவு அழுக வந்தது தெரியுமா? நான் விளையாட்டு அழுதா கூட நீங்க தான் என்ன சமாதானம் செய்வீங்க. ஆனா நான் மனசு நொந்து கேட்கவும் ஆள் இல்லாம சொல்லி அழவும் ஆளும் இல்லாம தவிச்ச நேரம் என்ன தனியா விட்டுட்டீங்களே பாஸ். ஏன் அப்படி செஞ்சீங்க? ஒரே ஒரு தடவை என் போனை அட்டன் பண்ணிருக்கலாம் இல்ல நீங்க என்று நெஞ்சி பிடித்து கொண்டவள், வலிக்குது பாஸ், ரொம்ப வலிக்குது என்று வாய் விட்டு கதறி அழ அவளை அழ வைத்தவன் அவளை எப்படி சமாதானம் செய்வது என்று தன் அடுத்த திட்டத்தை தீட்டிக் கொண்டிருந்தான். ஆதர்ஷ் அவளை தன்னோடு காரில் வரும்படி அழைக்க அவளோ அதை மறுத்து,
தேவையில்லை சார், புது பழக்கம்லாம் எதுக்கு? எனக்கு என் வழி தெரியும், நான் போயிடுவேன் என்றவள் வார்த்தைகள் சாதாரணமாக இருந்தாலும் ஏனோ ஆதர்ஷனுக்கு அவள் சொன்னதில் வேறு எதுவும் உள்ளர்த்தம் இருக்குமோ என்று உள்ளம் பதைபதைக்க செய்தது. ஓ காட், ஒருவேளை வீட்டை விட்டு போகலான்னு எதுவும் யோசிச்சு வச்சிருக்காளா? அதை தான் சிம்பாலிக்கா சொல்லிட்டு போறாளா? நோ தன்வி, அப்படி மட்டும் எதுவும் செஞ்சிடாத. அப்புறம் லைஃப் லாங் ஓ ஆதர்ஷ் அந்த குற்ற உணர்ச்சியிலேயே செத்துருவான். அப்படி எதுவும் பண்ணிடாது என்று வாய் விட்டு புலம்பியவன் காரை எடுத்துக்கொண்டு அவள் பின்னாலேயே அலுவலகம் சென்றான். அவன் வரும் முன்பே அங்கு நடக்க போகும் மீட்டிங்கில் அவனுக்கு எந்தவித தடுமாற்றமும் வராதபடி அனைத்து வேலைகளையும் கச்சிதமாக முடித்திருந்தாள் தன்வி. மீட்டிங் நினைத்ததை விட நல்லபடியாய் முடிந்திருக்க ஆதர்ஷனுக்கு நிம்மதி. உடனே தன்வியை தன் அறைக்கு அழைத்தவன், எல்லாம் பர்ஃபெக்டா முடிஞ்சது தன்வி, இந்த டீல் இந்த அளவுக்கு சக்சஸ் ஆக நீதான் காரணம் என்றவன் தொடர்ந்து, இன்னைக்கு ஈவினிங் இன்வெஸ்டர்ஸ் ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணிருக்காங்க தன்வி, ஈவினிங் ரெடியாரு, நம்ம 2 பேரும் போகணும், ஓகே என்றவன் அவள் முகம் பார்க்க அவள் தலை இடவளமாக இல்லை என்று ஆடியது. அவளை புருவம் சுருக்கி பார்த்த ஆதர்ஷ், புரியல என்றான் அழுத்தமான குரலில். சாரி சார், இது அன்அபிஷியல் பார்ட்டி, இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல, சோ என்னால வர முடியாது என்றவளின் கண்களை கூர்ந்து பார்த்தபடி எழுந்து அவள் அருகில் வந்தவன், ஓ இந்த பார்ட்டிக்கும் உனக்கும் சம்பந்தம் இல்ல அப்படித்தானே? என்று இழுத்து மூச்சு விட்டவன், இந்த ஆன்சர் பார்ட்டிக்கு மட்டுமா இல்ல எனக்கும் சேர்த்துதானா என்றவனை அவள் புரியாமல் பார்க்க அவளது கண்களை ஆழ்ந்து பார்த்து கொண்டே வழியோடு சிரித்த ஆதர்ஷ், இல்ல பார்ட்டி மாதிரியே எனக்கு உனக்கும் கூட எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்றியான்னு கேட்டேன் என்றான் விரக்தியாக. அவன் வார்த்தையில் வெடிக்கென்று திரும்பி அவன் முகம் பார்த்தவள் கஷ்டப்பட்டு தன் உணர்வுகளை கட்டுப்படுத்தி கொண்டு, அதப்படி சார் சம்மந்தம் இல்லாம போகும் என்று அவள் சொன்னதும் அவன் இதயம் பணியாக குளிர்ந்துவிட அடுத்த நொடி அவள் சொன்ன, நான் உங்ககிட்ட வேலை பார்க்கிறேன் சார், முதலாளி தொழிலாளி சம்பந்தம் நம்ம 2 பேருக்கிடையிலே இருக்கு சார் என்று அவன் குளிர்ந்த நெஞ்சில் கூடை நிறைய நெருப்பை அள்ளி கொட்டினாள். அவள் அழுங்காமல் அவள் வார்த்தையில் திகைத்து அவள் முகம் பார்த்தவன், நான் உன்னை ஒரு முறை கொன்ன, நீ என்ன ஒவ்வொரு முறையும் கொண்டுட்டு இருக்க என்றவன் குரலில் அவன் உள்ளத்தின் வலி அப்பட்டமாக தெரிய ஏதோ பேச வந்தவளை போதும் என்பது போல் கை காட்டி நிறுத்தியவன், யூ மே கோ நவ் என்றான் வெறுமையான குரலில். வெகு நேரம் தன் சேரில் சாய்ந்து கண் மூடி அமர்ந்தவன். மே ஐ கமிங் என்று குரலில் கண் திறந்தவன் எஸ் என்றான் தன் கம்பீரமான குரலில். வந்திருந்தது ஆதர்ஷின் அப்பா காலத்தில் இருந்து இங்கு வேலை செய்யும் செல்வம்தான். எப்படி இருக்கீங்க தம்பி என்றபடி அவர் உள்ளே வர அவரை பார்த்து மரியாதைக்காக எழுந்து நின்ற ஆதர்ஷ், நல்லா இருக்கேன் சார், உட்காருங்க என்று இருக்கையை காட்டினான். அவர் ஆதர்ஷ் இல்லாத நேரத்தில் நடந்த பிசினஸ் டீலிங் பற்றி அவனுக்கு எடுத்துரைத்தவர். நீங்க இல்லாத குறை தெரியாம தன்வி எல்லாத்தையும் நல்ல பொறுப்போட பாத்துக்குச்சு தம்பி, எந்த வேலையும் நிக்காம நீங்க இருந்தா எப்படி நடக்குமோ அதே வேகத்துல செஞ்சு முடிச்சிருச்சு தம்பி. அந்த பொண்ணு ரொம்ப புத்திசாலி, நல்ல சுறுசுறுப்பு, கூடவே நல்ல குணமும் இருக்கு என்று அவர் தன்வியை புகழ்ந்து தள்ள ஆதர்ஷனுக்கு உள்ளுக்குள் அத்தனை மகிழ்ச்சி. எனக்கு தெரியும் சார், அவளால மட்டும்தான் என் இடத்த ரீப்ளேஸ் பண்ண முடியும்னு, அதான் அவ பொறுப்புல எல்லாத்தையும் விட்டுட்டு போன என்றவன் குரலில் அத்தனை கர்வம். அவளை அவர் புகழ்ந்தது ஏனோ அவனுக்கு அவர் அவனையே புகழ்ந்தது போல் ஒரு கர்வத்தை கொடுத்தது. அவர் மற்ற விஷயங்கள் அனைத்தையும் பேசி முடித்து கொண்டு எழுந்தவர், தம்பி அப்புறம் ஒரு விஷயம் என்று தயங்கி தயங்கி நிற்க ஆதர்ஷ் அவரை கேள்வியாக பார்த்தவன், என்ன சார், என்ன விஷயம், தயங்காம சொல்லுங்க என்றான். அது இல்ல தம்பி, இதை நான் சொன்னா அதை நீங்க எப்படி எடுத்துக்குவீங்கன்னு எனக்கு தெரியல என்றார் தயக்கமாக. நீங்க என்னோட அப்பா காலத்துல இருந்து இங்க ஒர்க் பண்றீங்க, அதோட நீங்க என் அப்பாவோட ஃப்ரெண்டும் கூட, நான் உங்களை என்னோட வெல்விஷரா தான் பாக்குறேன், தயங்காம சொல்லுங்க சார் என்றான் ஆதர்ஷ். அவன் பேச்சில் தைரியம் கொண்டவர். அது ஒண்ணு இல்ல தம்பி, வீரராகவன் சார் உங்களுக்கும் தன்விக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு ஆசைப்படுறதாகவும் நீங்க அதுல விருப்பம் இல்லைன்னு சொன்னதாகவும் நம்ம ஆடிட்டர் கிட்ட சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு என்றதுமே ஆதர்ஷன் புருவங்கள் சுருக்கி கண்கள் கூர்மையாக செல்வம் சொல்ல வந்ததை கூர்ந்து கவனித்தான். செல்வம் தொடர்ந்து, அந்த விஷயத்த ஆடிட்டர் யார் யார்கிட்ட சொன்னாருன்னு தெரியல, அது அவர்கிட்ட இருந்து அப்படியே பரவி பரவி நம்ம ஆபீஸ் வரைக்கும் பரவிடுச்சு, அது தெரிஞ்சதுல இருந்து நம்ம ஆபீஸ்ல சிலர் தன்வியை பத்தி ரொம்ப தப்பு தப்பா பேசுறாங்க தம்பி என்றதும் அவன் கண்கள் சிவந்து கை நரம்பில் கோபத்தில் புடைத்து கொண்டியல. யார் என்ன சொன்னாங்க சார் என்று கேட்டான் அடக்கப்பட்ட கோபத்துடன். அன்னைக்கு
டைனிங் ஹால்ல 2 பேர் பேசிக்கிட்டது என் காதுல விழுந்தது தம்பி. அதுல தன்வி பிளான் பண்ணி தான் உங்களை வளைச்சு போட்டதா பேசிக்கிட்டாங்க. சின்ன வயசுல இருந்து கூட விழுந்ததை யூஸ் பண்ணி அந்த பொண்ணு உங்களை பணத்துக்காக உங்க தாத்தாவை கைக்குள்ள போட்டுக்கிட்டு உங்களை கல்யாணம் பண்ணி பிளான் பண்ணதாகவும் அதுக்கு நீங்க சம்மதிக்காம போக உங்களுக்கும் உங்க தாத்தாக்கும் சண்டை நடந்து அதுல கோவிச்சுட்டு தான் நீங்க அமெரிக்கா போனதாகவும் சொல்றாங்க. அதோட தன்வி பத்தி ரொம்ப தப்பா பேசுறாங்க என்றவருக்கு அதற்கு மேல் அவர்கள் பேசியதை சொல்ல வார்த்தைகள் வராமல் தலையை குனிந்து கொள்ள ஆதர்ஷின் மனம் கோபத்தில் எரிமலையாக கொதித்துக் கொண்டிருந்தது. என்னால இதுக்கு மேல எதுவும் சொல்ல முடியல தம்பி. அதை கேட்டு எனக்கே மனசு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாவம் தன்வி மனசு என்ன பாடுபட்டிருக்கும் என்றவரை அதிர்ச்சியாக நிமிர்ந்து பார்த்தவன், தன்விக்கு இந்த விஷயம் தெரியுமா என்று கேட்க, ஆமா தம்பி, அன்னைக்கு அவங்க பேசினத தன்வியும் கேட்டுட்டு தான் இருந்துச்சு. பாவம் அது கேட்ட பிறகு அப்படியே அமைதியா அங்கிருந்து போயிருச்சு. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இங்க யார்கிட்டையும் பேசுறதே இல்லை தம்பி. எப்பவும் கலங்கலன்னு இருக்கிற பொண்ணு அப்படி மாறிடுச்சு. ஆபீஸ் வரும், வேலை பார்க்கும், அமைதியா கிளம்பி போயிடும். அந்த பொண்ணை சிரிச்சு பார்த்து எவ்வளவு நாளாகிடுச்சு தெரியுமா தம்பி என்று வருத்தமாக சொல்ல ஆதர்ஷனுக்கு ஒரு நிமிடம் உயிர் துடித்து அடங்கியது. கடவுளே, இதை எப்படி அவ தாங்கினா? அவ பணத்துக்கு ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ண பிளான் பண்ணாளா என்று விரக்தியாக சிரித்தவன், இந்த கல்யாணம் அவ வாழ்க்கையே வேரோட அழிச்சிடும் தெரிஞ்சும் தான் வளர்த்த குடும்பத்தை உருவத்தை காப்பாத்த தன்னோட வாழ்க்கையே தியாகம் பண்ண நினைச்சவ அவளை போய் இப்படி பேசிட்டாங்களே. இதை கேட்டு பொம்முக்குட்டி மனசு எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கும் என்று நினைத்தவனுக்கு நெஞ்சம் விம்மியது. கோபத்தோடு நிமிர்ந்து செல்வத்தை பார்த்தவன், யார் யாரு தன்வியை பத்தி தப்பா பேசினாங்களோ அவங்க எல்லாரையும் வேலையை விட்டு தூக்கிடுங்க ரைட் நவ் என்று கர்ஜித்தவன் இருக்கையிலிருந்து எழுந்து கொள்ள, தம்பி ஒரு நிமிஷம் என்றதும் நின்று அவரை திரும்பி பார்த்தவன், என்ன சார் என்று கேட்க, அவங்க தப்பா பேசின அடுத்த நாள் நீங்க தன்விக்கு கொடுத்த 25% ஷேர் எல்லாத்தையும் உங்க பேருக்கு மாத்திடுச்சு தம்பி என்று சொல்ல ஆதர்ஷன் இருக்கை கண்களை மூடிக்கொண்டவன், ஓகே நீங்க போங்க என்றவனுக்கு தன்வியின் இப்போதைய மாற்றத்திற்கான காரணம் தெளிவாக புரிந்தது. ஏன் அவனை விட்டு ஓரடி தள்ளி நிற்கிறாள் என்றும் புரிந்தது. அவர்கள் பேசிய பேச்சில் மனம் உடைந்தவள் தன்னுடன் பேச அழைத்திருப்பாள். அவள் மீதுள்ள கோபத்தில் தான் அந்த அழைப்பை ஏற்காமல் போனது அவளை ரொம்பவே பாதித்திருக்கிறது. சின்ன வயதில் இருந்து நல்லதோ கெட்டதோ அனைத்திற்கும் ஆதர்ஷ் வேண்டும் அவளுக்கு. இப்படி இருக்க அவளுக்கு அவன் அருகாமை அவசியம் தேவைப்பட்ட நிலையில் அவன் அவளை ஒதுக்கி வைத்து அவளை வதைத்து விட்டான். நடந்ததை நினைத்து இழுத்து மூச்செடுத்தவன் இதற்கெல்லாம் சீக்கிரம் ஒரு முடிவு கட்ட வேண்டும் என்று யோசித்தபடியே வீட்டிற்கு சென்றான். மரியாதைக்காவது அன்று நடக்கும் பார்ட்டியில் அவன் கலந்து கொள்ள வேண்டும் என்பதால் மனமே இல்லாமல் அந்த பார்ட்டிக்கு கிளம்பியவனுக்கு அப்போது தெரியாது அந்த பார்ட்டி அவன் வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு இழுத்து செல்ல கயிறோடு காத்திருப்பது. விழி 12. வீட்டிற்கு வந்த ஆதர்ஷன் மனமே இல்லாமல் பார்ட்டிக்கு கிளம்பி சென்றான். தன்வி இல்லாமல் ஆதர்ஷ் கலந்து கொள்ளும் முதல் தொழில் ரீதியான ஆட்கள் கலந்து கொள்ளும் பார்ட்டி அது. அதனாலேயே அவனை பற்றியும் தன்வியை பற்றியும் தெரிந்த சிலர், என்ன ஆதர்ஷ் அதிசயமா இருக்கு, பிசினஸ் பார்ட்டிக்கு தன்வி இல்லாம நீ தனியா வந்திருக்க, எப்பவும் தன்வியை கூட்டிட்டு தானே வருவ, தன்வியும் வேண்டா வெறுப்பா ஒரு சேர்ல உட்காந்து எங்க எல்லாரையும் ஊர்ன்னு வெறுப்ப பாத்துட்டு இருப்பாங்களே, இன்னைக்கு என்ன ஆச்சு? மேடம் மிஸ்ஸிங் என்று பிசினஸ் வட்டத்தில் அவனுக்கு நெருங்கிய ஒருவர் விளையாட்டாக கேட்க ஆதர்ஷன் கடனே என்று அவரை பார்த்து சிரித்தவன், அவளுக்கு கொஞ்சம் ஹெல்த் இஷ்யூஸ் அதான் வரல என்று சமாளித்தான். ஓ இஸ் இட், டேக் கேர் ஆஃப் ஹர் ஆதர்ஷ், விசாரிச்சேன்னு சொல்லுங்க என்றவர் அங்கிருந்து சென்றுவிட ஆதர்ஷுக்கு அங்கு இருக்கவே முடியவில்லை. அவன் எண்ணம் முழுவதும் தன்வி மேலேயே இருந்தது. இன்று செல்வம் சொன்னதை கேட்ட பிறகுதான் தன்வியின் இப்போதைய நடவடிக்கைகளுக்கான காரணம் தெளிவாக புரிந்தது அவனுக்கு. சிறு வயது முதல் இன்று வரை நல்லது கேட்டது சிரிப்பு அழுகை என்று அனைத்திற்கும் தன்விக்கு ஆதர்ஷ் அருகில் வேண்டும். அவன் வெளிநாட்டில் படிக்கும் சமயம் கூட வாரத்தில் ஒரு நாள் அவனுக்கு அழைத்து அந்த 7 நாட்களில் நடந்த அனைத்தையும் ஒப்பித்து விடுவாள். அப்படிப்பட்டவள் அன்றைய நாள் அவள் பாஸை எவ்வளவு தேடியிருப்பாள் என்று நினைக்கும் போதே அவனுக்கு அப்படி வெளித்தது. சொல்லியல அவனுக்கென்று இருக்கும் ஒரே ஒருவன் அவன்தான். அப்படி இருக்க அன்றைய நாள் அவள் இருந்த சூழ்நிலையில் ஆதர்ஷ் அவள் அழைப்பை ஏற்காமல் போனது அவள் மனதை அடியாளம் வரை காயப்படுத்தியிருக்கும் என்று யோசித்தவளுக்கு அப்போதுதான் அன்றைய நாளுக்கு பிறகு தன்வி ஆலனை அழைப்பதையும் நிறுத்தியிருந்தாள் என்று புரிந்தது.
மனதளவில் தனக்கு யாரும் இல்லை என்ற எண்ணம் அவள் மனதில் பதிந்து விட்டது. அதனால் தான் அவள் வீட்டை விட்டு அவுட் ஹவுஸ் சென்றதும் தன்னை விட்டு விலகி செல்வதும் என்று அவனுக்கு விளங்கியது. டாமிட், எவ்வளவு பெரிய தப்பு நடந்து போச்சு. அவ கால் பண்ணும்போதே எடுத்திருக்கணும். அட்லீஸ்ட் ஆலனையாவது அவ கான்டாக்ட் பண்ணாம இருந்தப்ப அவளுக்கு கால் பண்ணி பேசி என்ன ஏதுன்னு கேட்க சொல்லிருக்கணும். கொஞ்ச நாள் அவளை விட்டு பிடிக்கலான்னு விலகி நின்னது எவ்வளவு பெரிய தப்பா போச்சு. இப்போ ஒரேடியா அவ ஒதுங்கி போயிட்டாளே என்று உள்ளுக்குள் புலம்பியவன், சாரி தன்வி, ரொம்ப சாரி, மன்னிச்சிட்டு பொம்முக்குட்டி, பிளீஸ் மன்னிச்சிட்டு என்று மெதுவாக முழுங்கியவனுக்கு தலைவலியே வந்துவிட அந்த தலைவலியை இன்னும் அதிகமாக்கும் செய்தியோடு, ஹாய் மிஸ்டர் ஆதர்ஷ் என்றபடியே அவன் முன் வந்து கையை நீட்டினான் பிரசன்னா. அவனை புறம் சுருங்க பார்த்தபடி அவன் கையை பற்றி குலுக்கிவிட்டு, சாரி, நீங்க யாருன்னு எனக்கு தெரியல, இதுக்கு முன்ன மீட் பண்ணிருக்கோமா என்று கேட்டான் ஆதர்ஷ். எஸ் ஆதர்ஷ், ஒரு முறை மீட் பண்ணிருக்கோம். ஐம் பிரசன்னா, விவி குரூப் ஜனார்த்தனோட பையன் என்றபடி ஆதர்ஷ் அருகில் அந்த சேரில் அமர்ந்தான். யா ஐ ரிமெம்பர், நம்ம மீட் பண்ணி ஒரு 6 months இருக்கும்ல என்று ஆதர்ஷனை பார்த்து ஆமாம் என்று சிரித்தபடி தலையாட்டினான் பிரசன்னா. நீங்க என்கிட்ட வந்து பேசுறீங்கன்னு என்னால நம்பவே முடியல பிரசன்னா. பிகாஸ் we are business rivals, right? பலமுறை எனக்கு வர வேண்டிய ப்ராஜெக்ட நீங்க பிடிச்சிருக்கீங்க, உங்களுக்கு வர வேண்டியதை நான் தட்டி தூக்கியிருக்கேன். இன்ஃபேக்ட் இப்ப எந்த ப்ராஜெக்ட்காக இந்த பார்ட்டி நடக்குதோ அந்த டீல கூட நீங்க முடிக்க ட்ரை பண்ணிட்டீங்க. பட் இது எனக்கு கிடைச்சிருக்கு. அப்படி இருக்கும்போது நீங்களே என்னை தேடி வந்து பேசுறது எனக்கு ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கு என்றான் வியப்பாக. அவன் சொன்னதை கேட்டு சன்னமாக சிரித்த பிரசன்னா. யூர் ரைட் ஆதர்ஷ், இந்த ப்ராஜெக்ட் மேல எனக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருந்தது. பட் ஐ நோ கண்டிப்பா இது உங்களுக்கு தான் கிடைக்கும்னு என்றவனை பூர்வம் சுருக்கி பார்த்த ஆதர்ஷ், ஹவ் என்றான். பிகாஸ் ஆஃப் தன்வி என்றவன் வார்த்தையில் ஆதர்ஷனுக்கு தூக்கி வாரி போட்டது. அந்த அதிர்ச்சி அவன் சொன்ன வார்த்தையால் அல்ல, தன்வி பேரை சொல்லும் போது அவன் கண்களில் தெரிந்த பாவத்தின் அவனுக்கு வேறு ஏதோ தோன்றியது. வாட் யூ மீன்? நீங்க சொல்றது எனக்கு புரியல என்றான் அழுத்தமாக. தன்வி இந்த ப்ராஜெக்ட் உங்களுக்கு தான் கிடைக்கும்னு ரொம்ப உறுதியா இருந்தாங்க. இந்த ப்ராஜெக்ட் உங்க கணவன்னு சொன்னாங்க என்றவன் பேச்சை கேட்க கேட்க ஆதர்ஷனுக்குள்ளில் ஏதோ ஒருவித தவிப்பு. பிரசன்னா தன்வி பற்றி பேசும்போது எல்லாம் அவன் முகத்தில் ஒருவித பரவசத்தை கண்டான் ஆதர்ஷ். தன்வி சொன்னாலா? அவளை நீங்க எப்ப பாத்தீங்க என்று கேட்டான். என்ன மிஸ்டர் ஆதர்ஷ், உங்ககிட்ட வேலை பாக்குற பொண்ணு அவங்க கொஞ்சம் கூட மரியாதை இல்லாம எப்படி ஒருமையில பேசுறீங்க? இட்ஸ் வெரி பேட் என்றவனை தூக்கி போட்டு மிதிக்கும் அளவு ஆத்திரம் வந்தது ஆதர்ஷனுக்கு. கஷ்டப்பட்டு அதை அடக்கி கொண்டவன், குட்டி பாப்பாவ சாரி, தன்விய நான் எப்படி வேணாலும் கூப்பிடுவேன். அது எனக்கும் அவளுக்கு நடுவில் இருக்கிற விஷயம். அவளை வாடி போடின்னு கூப்பிடக்கூட எனக்கு உரிமை இருக்கு என்றவன் ஒரு நொடி பொறுத்து, எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு என்று அழுத்தமாக சொன்னவன். சோ இது உங்களுக்கு தேவையில்லாத ஆணி மிஸ்டர் பிரசன்னா. நீங்க அவள எப்ப பாத்தீங்க அத சொல்லுங்க என்று அவளில் வேண்டுமென்றே ஒரு அழுத்தத்தை கொடுத்தான் ஆதர்ஷ். அவனுக்கு தன்வி மேல் இருக்கும் உரிமையை நினைத்து உள்ளுக்குள் கடுப்பான பிரசன்னா அதை மறைத்து கொண்டு, நீங்க சொன்ன மாதிரி நம்ம பிசினஸ் ரைவல்ஸா, பட் இப்ப இல்ல என்றவனை ஆதர்ஷன் கூர்மையாக பார்த்தான். எஸ் மிஸ்டர் ஆதர்ஷ், இப்ப உங்களுக்கு எதிரியா இருக்க எனக்கு விருப்பம் இல்ல. இன்ஃபேக்ட் உங்க கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வச்சுக்கதான் விரும்புறேன் என்றான் பிரசன்னா ஒரு எதிர்பார்ப்போடு. கண்களை சுருக்கி அவனை ஆழ்ந்து பார்த்தவன். வாய் என்று கேட்டவன் ஓரளவு அதற்கான விடையை யூகித்திருந்தான். பிகாஸ் ஆஃப் தன்வி என்றான் அழகாய் புன்னகைத்தபடி. வாட் என்று ஆதர்ஷனை பார்த்த. எஸ் மிஸ்டர் ஆதர்ஷ், எனக்கு தன்வியை ரொம்ப பிடிச்சிருக்கு, அவங்கள மேரேஜ் பண்ணிக்க விரும்புறேன் என்றவனை அழுத்தமாக பார்த்த ஆதர்ஷ். இது அவளுக்கு தெரியுமா என்று கேட்டவன் குரலில் அத்தனை இறுக்கம். சொன்னேன், பட் ஷீ செட் நோ என்ற பிறகுதான் ஆதர்ஷனுக்கு மூச்சே வந்தது. உங்களுக்கு எப்படி தெரியும் அவளை என்று மறுபடியும் கேட்டான் ஆதர்ஷ். அதை கேட்டு ஒரு மாதிரி சிரித்த பிரசன்னா. அதை நான் சொன்னா உங்களுக்கு கண்டிப்பா கோபம் வரும், பட் சொல்லித்தான் ஆகணும். இப்ப இந்த பார்ட்டி எந்த டீல் கிடைக்கிறதுக்காக நடந்ததோ அந்த டீல் எங்களுக்கு கிடைக்கணும்னு நினைச்சோம். அப்பதான் நீங்க இந்தியால இல்லைன்னு தெரிஞ்சது. சோ உங்களுக்கு கீழே வேலை செய்யும் யாரையாவது பிடிச்சு பணம் கொடுத்து இந்த டீல் டெண்டரை பத்தி தெரிஞ்சுக்க நினைச்சோம் என்றவன் ஆதர்ஷனை பார்க்க அவன் முகத்தில் எந்த மாற்றமும் இல்லை. தொழிலில் இதெல்லாம் சகஜம்தாம் என்று தெரிந்து வைத்திருந்தவனுக்கு பிரசன்னா சொன்னது பெரிய விஷயமாக தோன்றவில்லை. அதனால் அவன் எதுவும் பேசவில்லை. பிரசன்னா தொடர்ந்து, அப்படி ட்ரை பண்ணும்போதுதான்
உங்க இடத்துல இருந்து இந்த டீல பத்தின எல்லா வேலையும் பாக்குறது தன்வின்னு தெரிஞ்சது. சோ என்று அவன் இழுக்க ஆதர்ஷனுக்கு புரிந்து விட்டது அவன் என்ன சொல்ல வருகிறான் என்று. ராங் சாய்ஸ் என்றான் கர்வமாக. எஸ் என்று சிரித்த பிரசன்னா. யூனோ ஆதர்ஷ், நான் உங்களுக்கு ஆஃபர் பண்ண அமௌண்ட் எவ்வளவு தெரியுமா என்று கேட்டான். ஆதர்ஷ் இல்லை என்று தலையாட்டியவன் பிரசன்னா சொன்ன தொகையை கேட்டு அதிர்ந்தான். எஸ் ஆதர்ஷ், 4 கோடி. We are ready to give 4 crores. But she said no. Just no. அவ்வளவுதான். உயிரை விட்டாலும் விடுவேன், சாகுற வரைக்கும் என் பாஸ்க்கு துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டு எழுந்து போயிட்டாங்க என்றதை கேட்ட ஆதர்ஷனுக்கு அத்தனை அதிர்ச்சி. வாட், 4 crores-ஆ என்றவனுக்கு அந்த நொடி நினைவு வந்தது இன்று செல்வம் சொன்ன செய்திதான். பணம் என்று வந்தால் சொந்த குடும்பத்தையே தூக்கி போடும் மனுஷங்க மத்தியில வளர்த்த குடும்பத்துக்காக அனைத்தையும் இழக்க தயாரா நிற்கும் ஒருத்திய எப்படி தவறா பேச முடியுது என்றுதான் தோன்றியது அவனுக்கு. அதே நேரம் தன்வி மேல் இதுவரை இருந்ததை விட இப்போது மதிப்பு மரியாதையோடு வேறு ஒரு உணர்வும் கூட தொடங்கியது. ஆதர்ஷின் மனநிலை புரியாமல் பிரசன்னா தன் பேச்சை தொடர்ந்தான். அவங்க பணம் வேணான்னு சொன்ன அடுத்த நிமிஷம் எனக்கு அவங்க மேல ஒரு மரியாதை வந்துருச்சு. அவங்கள பார்க்கவே அவ்வளவு பிரமிப்பா இருந்தது. அந்த பிரமிப்பு அப்படியே வளர்ந்து வளர்ந்து கல்யாணம்னு ஒண்ணு பண்ணுனா அது அவங்களுக்கு தானே முடிவே பண்ணிட்டேன். தயங்காம அடுத்த நாளை தன்வியை பார்த்து என் ஆசையை சொன்னேன். பட் என்றவனிடம் ஒரு விரக்தி பெருமூச்சு. அனைத்தையும் கேட்டுக்கொண்டிருந்த ஆதர்ஷனுக்கு தன்வி அவனை திருமணம் செய்ய சம்மதிக்கவில்லை என்ற நினைப்பே நிம்மதியாக இருந்தது. முதலில் தன் எண்ணம் போகும் போக்கு புரியாமல் இருந்தவன் பின்பு அவன் நினைத்ததை எண்ணி அதிர்ந்தான். ஓய், நான் ஏன் இப்படி யோசிக்கிறேன்? தன்வி இவனை கல்யாணம் பண்ணா எனக்கு என்ன வந்துச்சு என்று யோசிக்க, அது எப்படி தன்வியை யாரோ ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும் என்று நினைக்க, ஏன் கொடுக்க முடியாது என்று அவன் மனசாட்சி கேள்வி கேட்டது. அதை எப்படி கொடுக்க முடியும்? அவன் நல்ல பொண்ணு, அதெல்லாம் யாருக்கும் அவளை அப்படியெல்லாம் கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியாது என்றான் மனசாட்சியிடம். எதிரில் இருக்கிற அந்த பையன் நல்லவன் போலதானே இருக்கான், விசாரிச்சு பார்த்து தன்விக்கு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணி கொடுக்க வேண்டியதானே என்றது மனசாட்சி. அதான் தன்வி முடியாதுன்னு சொல்லிட்டாலே, அப்புறம் என்ன? அவ சொல்லிட்டா அவ்வளவுதானா, நீயும் கட்டிக்க மாட்ட, அப்ப அவ வாழ்க்கைக்கு என்ன வழி என்ற மனசாட்சியின் கேள்விக்கு பதில் சொல்ல முடியாமல் திணறிய ஆதர்ஷ் சற்றென்று எழுந்து கொண்டவன். சாரி பிரசன்னா, ஐ எம் நாட் இன் மூட், ஐ ஹாவ் டு கோ என்றவன் வேகமாக அங்கிருந்து கிளம்பினான். நாளை காலையில் அவன் வாழ்க்கையே மாறப்போகிறது என்று தெரியாமல் வீட்டுக்கு வந்தவன் மனது ஒரு நிலையிலேயே இல்லை, ஒரே தடுமாற்றமாக இருந்தது. ஷிட் என்று தரையில் உதைத்தவன், நீ எடுத்த முடிவு என்ன? இப்ப நீ பண்ணிட்டு இருக்கிறது என்ன? அவன் தன்வி கல்யாணம் பண்ண கேட்டா உனக்கு ஏன் டென்ஷன் ஆகுது? நீயும் அவளுக்கு ஒரு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கதானே நினைச்ச, அதுதானே பிளான். இப்ப ஏன் இப்படி தடுமாறுற என்று வாய் விட்டு புலம்பியவன் அலைபேசி அடிக்க எடுத்து பார்த்தான். திரையில் தெரிந்த எண்ணை பார்த்து இழுத்து மூச்சு விட்டவன் அழைப்பை ஏற்று காதில் வைத்து, சொல்லு என்றான் கடுப்பாக. எப்படி இருக்க என்று கேள்விக்கு, கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் என்றான் சூடாக. என்ன, எதுவும் ப்ராப்ளமா என்றதுதான். ப்ராப்ளம் தான், அதுவும் சின்ன ப்ராப்ளம் இல்ல. 5.5 அடி உயரத்துல பழைய பிரச்சனை ஒண்ணு, 6 அடி உயரத்துல புதுசா ஒண்ணு, 2 ப்ராப்ளம் என்றவனின் வார்த்தையின் அர்த்தம் புரியாமல் எதிர்பக்கம் இருந்தவர்கள் குழம்பி, வாட் ஹேப்பன் மேன், எனிதிங் சீரியஸ் என்று பதட்டமான குரல் வந்தது எதிர்முனையில் இருந்து. ஏய், அப்படிலாம் ஒண்ணு இல்ல, நான் தன்வி பத்தி தான் சொன்னேன். அவ ரொம்ப மாறிட்டா. மாறிட்டான்னு சொல்றதை விட உடஞ்சு போயிருக்கான்னு சொல்றதுதான் கரெக்டா இருக்கும் என்றவன் இங்கு நடந்த அனைத்தையும் சொல்லி முடிக்க எதிர்முனையில் அமைதி. அந்த அமைதியின் அர்த்தம் என்னவென்று இவனுக்கு தெளிவாக புரிந்தது. இப்ப என்ன பண்ணலாம் என்றான் எதுவும் புரியாமல். சோ ஆபீஸ்ல சிலர் தப்பா பேசினதான் தன்வி இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ண காரணம் என்றவன். சரி, அந்த 6 அடி ப்ராப்ளம் யாரு என்று கேட்க, அந்த கேள்விக்கு பதில் சொல்வதா வேண்டாமா என்று ஒரு நொடி யோசித்தவன் பின் பிரசன்னா என்று அவனிடம் பேசியதை சொன்னான். இது நல்ல விஷயம் தான்டா, நம்ம வேலை இன்னும் ஈஸியா முடிஞ்சிரும் என்ற வார்த்தையில் கடுப்பானவன். எது நல்ல விஷயம்? ஒரே ஒரு தடவை பார்த்த பொண்ணு மேல இவனுக்கு இன்ஸ்டன்ட் லவ் வந்துருச்சான். உடனே மேரேஜ் பண்ணிக்க கேட்டானா. இதெல்லாம் நம்புற போலவா இருக்கு என்று கொந்தளித்தவனின் குரலில் தெரிந்த மாற்றத்தை உணர்ந்து எதன் முனையில் இருந்தவன் பொறுவங்கள் யோசனையில் சுருங்கியது. டேய், என்னடா எதுவும் சொல்லாம இருக்க, ஏதாவது சொல்லுடா என்றான் கடுப்பாக. உனக்கு நம்ம செஞ்ச முடிவு மறந்து போச்சு போல, வேறு மாதிரி பேசுற. நீ என்ன சொன்ன?
தன்விக்கு ஒரு நல்ல பையனை பார்த்து கல்யாணம் செஞ்சு வைக்கணும். ஒருவேளை அவ முடியாதுன்னு பிடிவாதம் புடிச்சு வேற எந்த வழியும் இல்லாம போனா நீ அவளை கல்யாணம் பண்ணிட்டு தாத்தாவோட அவளையும் இங்க கூட்டிட்டு வந்துடணும். அப்புறம் பொறுமையா தாத்தாக்கு எல்லாத்தையும் புரிய வச்சுட்டு அடுத்து நடக்க வேண்டியத பிளான் பண்ணலான்னு தானே சொன்னேன். இப்ப அந்த பையனே தன்விய புடிச்சிருக்குன்னு வந்திருக்கான். பேசாம அவனுக்கு மேரேஜ் பண்ணி வச்சிட வேண்டியதானே. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு வந்துடும் என்றதும் எங்கிருந்து அவனுக்கு அவ்வளவு கோபம் வந்ததோ. டேய், என்னடா லூசு மாதிரி பேசிட்டு இருக்க நீ? தன்விதான் அவனை பிடிக்கலன்னு சொல்லிட்டால, அப்புறம் அவனுக்கு மேரேஜ் பண்ணி வைன்னு சொல்றியே, அவ என்ன பொம்மையா நம்ம இஷ்டத்துக்கு வச்சு விளையாட என்று கத்தை விட எதிர்முனையில் மீண்டும் அமைதி. நான் அப்புறம் பேசுறேன், நீ இப்ப நார்மலா இல்ல, நல்லா தூங்கு, காலையில பேசலாம் என்று அழைப்பை துண்டித்தவன் தன் எதிரில் தன்னையே பார்த்து கொண்டு இருந்தவர்களை ஏறிட்டு பார்த்தவன். நம்ம எல்லாத்துக்கும் ரெடியா இருக்கணும் என்றான் அழுத்தமாக. அந்த பிரசன்னா பத்தின டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணலாம் என்று எதிரில் இருந்தவனை பார்த்து இல்லை என்று தலையாட்டியவன். கண்டிப்பா தன்வி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கவே மாட்டா என்றவன் ஆழ்ந்த மூச்செடுத்து, இப்ப அதுக்கு அவனு விட மாட்டான் என்று நினைத்தவன் மனதில் பலவிதமான சிந்தனைகள்.